எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு எலெக்ஷன் வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடந்தது ஏப்ரல் 23. அதற்கான ரிசல்ட்டு வந்திருக்கு. அது வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்தது. அது லீடிங்கில் வந்து இருக்கிறது வந்து டிவிகே அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அதில் வந்து 118 வந்து தொகுதிகள் அந்த இதில் வந்து வெற்றி பெறணும்னு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இவங்க 109 எடுத்திருக்காங்க. மெஜாரிட்டியோட கொஞ்சம்தான் கம்மியாக இருக்குது. இதுக்கு இடையில பெரம்பூர் அப்புறம் திருச்சி ஈஸ்ட் இது ரெண்டுத்துலேயும் வந்து அந்த டிவிகே அந்த பிரசிடெண்ட் விஜய் அவர் வந்து இப்போது லீடிங்கில் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூரில் பின்னடைவை சந்திச்சிருக்காரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலின் டெப்யூட்டி சிஎம் வந்து அந்த சேப்பாக்கில் அவர் லீடிங்கில் இருக்கார் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து டிவிகேயோட வந்து அந்த மெஜாரிட்டி சப்போஸ் ஷார்ட் ஃபால் ஏதாவது இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து அதை ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மண்டே அன்னைக்கு, அதாவது இன்றைக்கி காலையில் 8 o'clock வந்து இந்த கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனியும் நைட்டில் தான் ஃபுல்லுமே எல்லாமே முடிஞ்சு கம்ப்ளீட்டாக தெரிய வரும், என்ன இதுங்கிறது ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரிய வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, நம்ம சிஎம் வந்து அவருடைய அந்த டிஃபீட்டை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு பீப்புளுடைய அந்த வர்டிக்டையும் வந்து ஏற்றுக்கிறேன் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்க வந்து வின்னிங் சைடு யார் வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்கள வந்து வாழ்த்தவும் செஞ்சுருக்காரு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து எக்ஸ் தளத்தில் இதை வந்து பதிவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்டெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் இந்த 5 yearsல. அது வந்து ரொம்ப மக்களுக்கும் வந்து நிறைய வந்து பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுக்கு நிறைய வந்து நல்ல ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் வந்து தமிழ்நாட்டை நல்லா உயர்த்தி இருக்கோம். நாங்கள் என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு தான் நாங்கள் ஓட்டே வந்து அந்த கேட்டு பிரச்சாரம் செஞ்சோம் அப்படிங்கிறதையும் வந்து அங்கே சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, டிவிகே பார்ட்டி வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தனித்துவமாக வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க, எந்த அலியன்ஸும் வச்சுக்காமி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிஎம் சொன்ன மாதிரியே டெப்யூட்டி சிஎம் உதயநிதியும் அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து பீப்புளுடைய வேர்டிக்ட்டுக்கு வந்து தலை வணங்குறேன் நான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. எங்களுடைய டிஃபீட்டை அங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவருமே. விஎஸ் பாபு அப்படிங்கிறவர் வந்து கொளத்தூர் தொகுதியில் சிஎம்மாக வந்து தோற்கடித்தவர், அவருக்கு வந்து எதிராக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு டிஎம்கே அந்த இதில் தான் இருந்திருக்காரு. அப்புறம் வந்து இந்த February 2026 வந்து இங்கே விஜய் அவங்களுடைய அந்த இதில் வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ தான் வந்து அங்கே அவங்க வந்து அந்த தொகுதியில் நின்றுருக்காரு. அவர் வந்து 2006 2011 வரைக்கும் புரசவாக்கம் எம்எல்ஏவும் இருந்திருக்காருன்னு சொல்லப்படுது. அவர் வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட்டை 90,000 votes வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அஃபர்டவிட்டில் 3.7 crore ஒர்த் இருக்கிற அந்த இது வந்து அசட் பற்றி வந்து அவர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெப்யூட்டி சிஎம் உதயநிதி என்ன பண்ணியிருக்காருன்னா, துபாயிலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இது கவுண்டிங் டேஸ் வந்து ரிசல்ட் அப்படிங்கிறனால நம்ம சிஎம்மை வந்து அவர் மீட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி கமலஹாசன் நடிகர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, நம்ம சிஎம் வந்து ஜெயித்தாலும் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமும் இருக்கவும் இது பண்ண மாட்டார், தோற்றாலும் வந்து நொந்து போய் இருக்கிறவரும் கிடையாது, டெஃபினட்டாக திரும்பி அவங்க ஃபைட் பண்ணி வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஆனால் டிவிகே நியூகம்மர் அவங்க வந்ததுனால தான் வந்து இவங்களுக்கு டிஃபீட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசியிருக்காரு அவர். அப்போசிஷன் பார்ட்டி இருக்காங்கள்ல சென்டரில், அங்கே வந்து ராகுல் காந்தி அப்புறம் நம்ம பிஎம் மோடி அவங்கெல்லாம் வந்து இவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, கங்க்ராச்சுலேட்டும் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இது பண்ணி. ஏன்னா வந்து தன்னிச்சையாக எந்த ஒரு அலியன்ஸும் இல்லாமல் அவங்க வந்து வின் பண்ணதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டில் அருண்ராஜ் அப்படிங்கிறவர் இருந்தவர் வந்து மேசிவாக வந்து அந்த ஓட்ஸ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லப்படுது. திருச்செங்கோடு அந்த இதில் விஜயோட நடிகர் விஜயோட இது டிரைவரோட பையன் வந்து எம்எல்ஏ, அவர் வந்து லீடிங்கில் இருக்கார் விருகம்பாக்கம் தொகுதியில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து விஜய் வந்து அவங்க அப்பாவை வந்து அடையாறில் போய் வந்து பிளேசிங்ஸ் வாங்கலான்னு போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு.
பிஜேபி பார்ட்டி சேர்ந்த அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பீப்புளுடைய அந்த தீர்ப்பை வந்து நான் தலை வணங்கி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் வந்து இவங்களெல்லாம் வந்து விஜய் அப்புறம் வந்து அவங்களுடைய கட்சிக்காரங்க எல்லாரையும் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அவர் வந்து திருச்சி அண்டு பெரம்பூர் ரெண்டுத்துலேயுமே வந்து லீடிங்கில் இருக்கார். இப்போ ஏதாவது ஒன்று வந்து அது வந்து ரெசிக்னேஷன் வந்து பண்ணணும்னா எது பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் இனிமே தான் தெரிய வரும். இங்கே செங்கோட்டையன் அவர்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 10th டேர்மாக இவர் வந்து இதில் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று. மட்டும் இல்லாமல் டிவிகே பார்ட்டியில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு வெற்றியை வந்து நாங்கள் அந்த கரூரில் வந்து 41 பேர் இறந்தவங்களுக்கு இதை வந்து நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எங்களை வந்து ஒரு மகனாகவும் அப்புறம் ஒரு அண்ணனாகவும் தம்பியாகவும் தான் பார்த்தாங்க அங்கே இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிகழ்ச்சி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எங்களை குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்த்துருக்காங்க. அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய மேசிவான விக்ட்ரி எங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த ஆதவ் அர்ஜுனா அவர் சொல்லியிருக்காரு. டிகே கூட அலியன்ஸ் வைக்க வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த மல்லிகார்ஜுன கார்கே அவரும் ராகுல் காந்தி இவங்க 2 பேருக்கும் வந்து சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க எப்படி கூட்டணி அமைக்க போகிறாங்க, எப்படி வந்து ஆட்சி வரப்போகுது, மெஜாரிட்டியில் தொங்கு சட்டசபை ஏதாவது இருக்குமா, என்ன ஏது அப்படிங்கிறது இன்றைக்கி மிட் நைட்டுக்குள்ளே எல்லாமே தெரிய வரும். அதுக்கப்புறம் வந்து யார் ஆட்சியை வந்து பிடிக்க போகிறாங்க, அவங்க வந்து அந்த இது இந்த பதவியேற்பு விழா எப்போ நடக்கும் அதெல்லாம் இனிமேல் தான் பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணுவோங்க. இனியும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.